மன்றத்தில் பேசுகிற போது நான் தான் விரும்பினேன் போவதற்கு என்று சொல்லுவது ஷாக்கா இருக்குது. ரெண்டும் ஒரே கட்சி ஆட்சி தானே, காங்கிரஸ் தான் ஆட்சி அப்படி இருந்தால் எதுக்கு போக வேண்டும் என்று நினைத்தீர்கள்? என்ன பேச போனீங்க நீங்க சொல்லணும் இல்ல? இப்ப அப்ப பேச போனா பாதி அணை கட்டிக்கோங்கன்னு பேசுவீங்களா? இல்ல எனக்காக அவர்கள் எல்லாம் கொடி பிடித்து கட் அவுட்டுக்கு பால் ஊற்றி போஸ்ட் ஒட்டிட்டு டிக்கெட் வித்து கொண்டிருந்த காலங்களிலே குடும்பத்தோட அடிபட்டு படாத பாடுபட்டு நாங்கள் எல்லாம் போராடி இந்த தீர்ப்புகளை வாங்கினோம். இந்த அரசியல் கட்சி எங்க அதிமுக அவ்வளவு பாடுபட்டு வாங்கினோம். இன்னைக்கு நீங்க போய் பேசுறேங்கிறீங்களே சார், உங்களுக்கு என்ன சார்? உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது என்றால் அரசியல் ரீதியாக விமர்சனங்களை எதிர்கொள்வதும் அரசியல் ரீதியாக பதிலளிப்பதும் தான் ஒரு நாகரிகமாக அவை நடத்துவதற்கு உகந்ததாக இருக்குமே ஒழிய தனி நபர்களை குறிப்பிட்டு பேசுவதிலே அனைத்து கட்சி கூட்டணும் அப்படின்றது எல்லா கட்சிகளோட பொதுவான டிமாண்டா இருக்கு. நேர் எதிரி சார் திமுக அதிமுகவும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகிற போது கொரோனா இருக்கிற சமயம் எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சரை அவர் கொஞ்ச நாள் உதவி பண்ணணும்னு கேட்ட போது இவங்களுக்கு முதல்ல புரியுறதுன்னா என்னன்னே புரிய மாட்டேங்குது. தம்பி புரிஞ்சுதா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிதல்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிய வைக்கணும். தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்திலே தங்கத்தை மட்டும்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். மக்கள் பார்க்கிற மக்கள் அதிர்ச்சி அடைக்கூடாது. என்னடா இப்படி சொல்றாரு, இவர் ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க. நிஜமா சொல்ற ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க. லீக்கேஜ் இருக்குதுன்னு பேசிட்டே இருக்காங்க. இந்த பசங்க இந்த 10% இவங்களுக்கு ஆதரவு பசங்க உடனே கை தட்டிட்டு வைப் பண்ணிட்டு உடனே குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. வணக்கம், இது திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம். வணக்கம். 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 பேரவை நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க, அதோட முதல்கட்ட பார்வை என்ன? தாவேக ஆட்சி அமைத்திருக்கிறது ஒரு 59 வருடம் 60 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்து விட்டதாக அவர்களும் சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல் ஒரு ஆட்சி ஒன்று அமைந்திருக்கிறது 60 வருஷத்துக்கு பிறகு. எனவே எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதிலும் கூட அந்த மாற்றம் பாசிட்டிவான மாற்றமாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. எனக்கெல்லாம் கூட அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் சட்டமன்ற நடைமுறைகளை பார்க்கிற போது சட்டமன்றம் நேர் எதிர் திசையிலே பயணிப்பதை போல எனக்கு படுகிறது. காரணம் என்னன்னா, ஒரு எவ்வளவு காட்டமான செய்திகளை பேசுகிற போதும் கூட மாண்புமிகு உறுப்பினர் அவரிடம் நான் பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் வழியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று ஒரு குறைந்தபட்சம் பேசுகிற பழக்கம் இருந்தது. இப்பொழுது அதுவெல்லாம் கூட அருகிக் கொண்டே வருகிறது. அதுவும் மாண்புமிகு அமைச்சர்கள் பேசுகிற போதே நீ நான் உங்கள் வீடு எங்கள் வீடு உங்கள் பிரச்சனை எங்கள் பிரச்சனை என்று ஒரு தனி நபரை குறிப்பிட்டு பேசுகிற அளவிற்கு மனதிற்குள்ளே இருக்கிற அந்த பதட்டமும் வன்மமும் வெளிப்படுகிற காட்சிகளை பார்க்கிறோம். இது உண்மையிலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள்ள அந்த சட்டமன்ற நடவடிக்கைகளே ஒரு நாகரிகமற்ற தமிழர்கள் இவ்வளவு காலம் போற்றி பாதுகாத்த, நான் திராவிட கட்சியில மட்டும் சொல்ல மாட்டேன், அதற்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அப்படி இருந்தது உண்டு. இந்த சமூகத்திற்குள்ளே குறிப்பா என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குள்ள இன்னைக்கு இந்த சர்க்காஸ்டிக்கா பேசுறது மட்டும்தான் நகைச்சுவை என்கிற அளவிற்கு ஒரு நிலை இருக்கு. அது அரசியல் பேச்சாளர்களுக்குள் மாறிட்டு இருக்கு. எதையுமே சீரியஸ் எல்லாமே சர்க்காஸ்டிக்கா பேசுறது. அது இன்னைக்கு சட்டமன்றத்திற்குள்ளும் அந்த நோய் பரவி இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதெல்லாம் ஆரோக்கியமானதாக எனக்கு படவில்லை. நான் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் எதுவும் நடக்கல அப்படின்னு நிச்சயமா இல்லைன்னு நான் சொல்றேன். ஆக்கப்பூர்வமான ரொம்ப அருகி போயிருக்கிறது. எதிர்கட்சிகள் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் இதுவரைக்கும் இன்றைக்கு சட்டமன்றத்திலே அவர் செய்கிற பணி அளப்பரிய பணியாக நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, வேளாண் பட்ஜெட் போடப்படுகிறது என்றால் தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையோடு போகிறார். கையிலே ஒரு பேனாவை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒவ்வொரு அறிவிப்பு அமைச்சர் கொடுக்கிற போதும் ஒன்றொன்றாக குறித்து கொண்டே வருகிறார். அந்த குறித்து கொண்டு வந்ததிலே இருந்து இன்றைக்கு விவாதம் நடக்கிற போது அதில் எழுந்து பேசுகிறார். நீங்கள் இவ்வளவு அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறீர்கள், அதுக்கு முரணாக இவ்வளவு இருக்கிறது, அது நிறைவேற்றப்படாதது இவ்வளவு இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள், அவர் சில கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான செய்திகளை சொல்லுகிறார். இவங்க இந்த அவையை ஒரு பாசிட்டிவா நடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. தனி நபர்களுக்குள்ளே இருக்கிற கசப்புணர்வுகளை தாண்டி மக்கள் பிரச்சனைகள் பேசப்பட வேண்டும் என்பதை நினைக்கிறார்கள். அதனால்தான் மேகதாது அணை பிரச்சனைகள் நடுவர் மன்றத்திற்கு எதிராக இவர்கள் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். விவசாய பட்ஜெட்ல உண்மையிலே என்ன பிரச்சனைங்கிறத இன்னைக்கு இவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டிய ஆளுங்கட்சியும் சரி பிரதான எதிர்கட்சியும் சரி அவர்களுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிற வாதங்களும் அது ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதுக்கு முதல்ல ஆளுங்கட்சி பொறுப்பேற்கணும்னு நான் நினைக்கிறேன். திமுக எந்த இடத்துல இதுல தவறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேங்க, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு விதமா பேசுறாங்க. திமுகவும் அதே நடைமுறைக்குள்ளே போக வேண்டிய தேவை இருக்குதா? நீங்க மக்கள் பிரச்சனையை பேசணும். இங்க யார் ஜெயிக்கிறாங்கிறது நம்ம பட்டிமன்றத்தில் இல்லை, நம்ம சட்டமன்றத்தில் இருக்கிறோம். எல்லாமே பதிவாயிட்டு இருக்குது. உண்மையில் இதில் யார் பேசின பேச்சு வெற்றி அடைகிற பேச்சு என்பது தெரிவதற்கே ஒரு 20 ஆண்டு காலம் ஆகும். வரலாறு தான் சொல்லும் இவர் பேசியதுதான் அன்றைக்கு சரியானது என்பதை இன்றைக்கு யாரும் தீர்மானிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர்
அர்த்தமற்ற வார்த்தைகளை தங்களுக்குள்ளே இருக்கிற சொந்த பிரச்சனைகளை பரிமாறிக்கொள்வதைப் போல ஒரு சுத்தி சுத்தி நக்கல் அடிக்கிறது. அதாவது நேரடியாக நான் உங்களை சொல்லலையே, இந்த பொருள் இல்லையே என்று மறுக்கலாம். ரெண்டு பேருமே மறுக்கலாம். முதலமைச்சரும் அதை செய்கிறார், எதிர்க்கட்சி தலைவரும் செய்கிறார். இவையெல்லாம் ஒரு ஆரோக்கியமானதாக படவில்லை. இல்ல, பேரவையில முதலமைச்சர் பெருசா பேசுறது இன்னைக்கு தான் பேசியிருக்காரு. கேள்வி நேரத்துக்கு கேள்வி நேரம் கூட கிடையாது, கவன ஈர்ப்பு தீர்மானம், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், அதற்கு எழுந்து நின்று பதில் சொல்றாரு. ரொம்ப குறைவான நேரம் தான் பேசியிருக்காரு. பேசுனதுலையும் கூட நான் அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிச்சது ஆயிடக்கூடாதுங்கிறக்காக அந்த வரிகளை சொல்லாமல் நான் தவிர்த்துட்டு போகிறேன். இன்றைக்கும் கூட நாட்டில் நடக்கிற மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறக்க ஒரு பாடம் சொல்கிறார். அது யாருக்கு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு உறுப்பினருடைய மாண்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா உறுப்பினருக்கும் இருக்கிறது. முதலமைச்சருக்கு அது இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்போ உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது என்றால் அரசியல் ரீதியாக விமர்சனங்களை எதிர்கொள்வதும் அரசியல் ரீதியாக பதிலளிப்பதும் தான் ஒரு நாகரிகமாக அவை நடத்துவதற்கு உகந்ததாக இருக்குமே ஒழிய தனி நபர்களை குறிப்பிட்டு பேசுவதில் அது சரியா இருக்காது. 3 மாதங்கள் ஆயிடுச்சு இந்த தவேக அரசு உருவாகி. அவங்களோட செயல்பாடா நீங்க என்ன பாக்குறீங்க? ரொம்ப வருத்தத்திற்குரியதா இருக்குதுங்க. இது நம்ம சொல்லுகிற போது நாங்கள் ஏதோ எதிர்க்கட்சியாக இருக்கிறங்காட்டி ஏதோ பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நிஜமாவே நம்ம சொல்றோம், மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த தேர்தல் முடிவை கொடுத்தார்கள். என்னன்னா, ஒரு 2 கட்சி மேலே இவங்க வந்தா பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு புதிதாக நடக்கும் என்று கொடுத்தாங்க. ஆனால் இந்த 3 மாத கால இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசணும்னா ஒரு கேள்வியோடு வர்றாங்க. 3 மாதத்துல கணிச்சிட முடியுமா? 3 மாதம் தானே நேரம் கொடுத்தீங்க. நான் சொல்லுவது 3 மாத காலத்திற்குள்ளாக இவர்கள் செய்கிற தவறு 300 ஆண்டுகள் ஆனாலும் சரி செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனையில மாட்டிக்கும். குறிப்பா மேகதாது பிரச்சனை. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிற போது நான் தான் விரும்பினேன் போவதற்கு என்று சொல்லுவது ஷாக்கா இருக்குது. தவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் இந்த விவாத அரங்குகளில் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எங்கள் முதலமைச்சர் 3ஆம் தேதி போக போகிறார், பாருங்கள் அப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. அந்த வழக்கமாக அந்த சினிமா பாணியிலேயே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாம் என்ன நினைச்சோம்னா, அப்படி இல்லை போல, அவங்க ஏதோ கூப்பிட்டுருப்பாங்க போல, இவங்களுக்குள்ள 2 ஒரே கட்சி ஆட்சி தானே, காங்கிரஸ் தானே ஆட்சி அப்படி இருந்தோம். இன்னைக்கு அவர் சொல்றார், நானே போக வேண்டும் என்று நினைத்தேன். அப்ப எதுக்கு போக வேண்டும் என்று நினைத்தீர்கள்? அவரே சொல்றாரு, 2 நாடுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையவே பேசி தீர்த்துக்கிறாங்க, நம்ம ஏன் மாநிலத்துக்கு? இதுதான் இதைத்தான் இவருக்கு போதுமான அளவிற்கான அனுபவமும் புரிதலும் இந்த அரசியல் பிரச்சனைகளில் இல்லைன்னு நாங்கள் சொல்றதுக்கு இதுதான் காரணம். அதாவது ஒரு பிரச்சனையை 2 மாநிலங்களுக்கு இடையில இருக்கிற கான்ஃபிளிக்ட், ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியாவிலே சட்டப்படியான வழிமுறைகள் உண்டு. அந்த பிரச்சனை வராதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், எல்லாம் ஒன்னா தழுவிக்கிட்டோம், எல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் உண்மைதான். புரட்சி தலைவர் செய்தார், காமராஜர் செய்தார், எல்லாம் செஞ்சாங்க. பிரச்சனை ஆயிரக்கணக்கான தமிழர் குடும்பங்கள் அடித்து விரட்டப்பட்டு, நமக்கு எல்லாம் தெரியும், பங்காரப்பா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்னலாம் நடந்துச்சு என்பதை எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நடந்து வழக்குக்கு போய் இந்த நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரே 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறக்கிற அளவிற்கு உண்ணாவிரதத்திற்கு அவர் தயாராகி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து பிறகு நாங்கள் நீதிமன்றத்திற்கு போய், எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி காலம் இருக்கிற போது நாங்கள் சட்ட போராட்டங்களை நடத்தி அங்கே போய் நாடாளுமன்றத்தை முடக்கி, நாடாளுமன்றத்தை 20 நாட்களுக்கு மேலாக அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடக்கினார்கள். மொத்தமா ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்துச்சு என்ன பிரச்சனை காவிரின்னு. அப்ப அத்தனையும் பண்ணி ஒரு நடுவர் மன்றம் வாங்கி, அந்த நடுவர் மன்றத்தில் தீர்ப்பு வாங்கி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் நமக்கு சாதகமா இருக்கும் போது, நடுவர் மன்ற தீர்ப்பும் நமக்கு சாதகமா இருக்கிற போது நான் போய் பேசிட்டு வரலாம் நினைச்சேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால், அதுக்கு இங்க உட்கார்ந்துக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் டப்ப அந்த பெஞ்சை தட்டி வரவேற்கிறார்கள் என்றால், இவர்கள் இன்னும் சினிமா பாணியை மாற்றிக்கொள்ளவில்லை என்றுதானே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சரி, நீங்க போய் பேசலான்னு சொன்னீங்க, முதலமைச்சர் என்ன பேசலான்னு இருந்தீங்க அதை சொல்லணும்ல. மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்க தெளிவா ஒரு கேள்வி கேட்டாங்க. 2 தானே நிலைப்பாடு, மேகதாது அணை கட்டணும் கட்டக்கூடாது, இதுல இடையில என்ன பேச போறீங்கன்னு கேட்டாங்கல்ல. நீங்க போறேன்னு சொன்னவர், இது தனி மனித பேச்சு இல்ல, நீங்களும் நானும் பேசிக்கிற பேச்சு இல்ல, இது ஒரு முதலமைச்சரின் பேச்சு. சோ ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி தயாரா இருக்கணும் இல்லைங்களா? என்ன பேச போகிறோம் அப்படிங்க தயாரா இருக்கணும். என்ன பேச போனீங்க நீங்க சொல்லணும்ல. இப்ப என்ன பேச போனீங்க? அப்ப பேச போனா பாதி அணை கட்டிக்கோங்கன்னு பேசுவீங்களா? இல்ல எனக்காக நீங்க அணை கட்டாம விட்டுருங்கன்னு கேட்பீங்களா? இரு மாநிலங்களுக்கு இடையே ஒரு சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறல. சார், நான் சுமூகமான நல்லுறவுங்கிறது எப்படி ஏற்படுத்தணும்? எனக்கு என்னுடைய உரிமைகளை இழந்து நான் சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்திக்கணுமா? கருணாநிதி அவர்களின் ஆட்சியை நாங்கள் விமர்சிச்சிருக்கிறோம். அவரே இந்த வேலையை ஒன்று செஞ்சாரு. அவரும் கூட என்ன செஞ்சாருன்னா, திருவள்ளுவர் சிலையை நீங்க வைங்க, சர்வஞர் சிலையை நாங்கள் வைக்கிறோம், ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு உறவை நமக்குள்ள ஏற்படுத்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் கூட நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு இருக்கோ அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு மாறல. அப்ப கலாச்சார ரீதியான இந்த உறவே நாங்கள் அதுவே பிள்ளைன்னு சொன்னோம். இது எதுக்கு நம்ம போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கணும்? நீங்க பண்றது என்ன சார் இது? போராடி உயிர் கொடுத்து பல காலம் போராடி, மரியாதைக்குரிய அமைச்சர் ஆனந்த் அவர்கள் சொல்லுகிறார் பாருங்கள், யாரெல்லாம் அந்த காலத்திலேயே போஸ்ட் ஒட்டி, யாரெல்லாம் அவருக்காக கொடி பிடித்திருந்தீர்களோ அவர்களுக்கு தான் இனி அரசியல் பதவிகள் கொடுப்போம்னு சொல்றாரு இல்லையா? அவர்கள் எல்லாம் கொடி பிடித்து கட் அவுட்டுக்கு பால் ஊத்தி போஸ்ட் ஒட்டிட்டு டிக்கெட் வித்து கொண்டிருந்த காலங்களிலே
நாங்கள் எல்லாம் போராடி அந்த உரிமைகளை பெற்றோம். நாங்கள் எனக்கு எங்க முன்னோர்கள் எல்லாம் உயிர் விட்டு செத்து விழுந்து குடும்பத்தோட அடிபட்டு படாத பாடுபட்டு இந்த தீர்ப்புகளை வாங்கினோம். இந்த அரசியல் கட்சியை எங்க அதிமுக அவ்வளவு பாடுபட்டு வாங்கினோம். இன்னைக்கு நீங்க போய் பேசுறேங்கிறீங்களே சார், உங்களுக்கு என்ன சார் புரிதல் இருக்குது? இதுல என்ன பேசுவீங்கிறதுக்கு பதில் இல்லை. ஒண்ணு, இது இவங்களுடைய நடைமுறை. நான் இந்த அரசு செய்கிற நடைமுறை இது இந்த பிழை நடந்துருச்சுன்னு வைங்க, மேகதாதுல அணை கட்டுறதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, இவங்க 3 மாசத்துல எடுத்த முடிவுங்கிறதுக்காக அடுத்த அரசு வந்தா மாத்திர முடியுமா? அதையே அப்ப 3 மாசத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 3 மாசத்துல நீங்க தவறான வழியில் நாட்டை நடத்தக்கூடாதுல்ல. நீங்க அமைதியா கூட இருங்க. தப்பான வழியில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா இனி எந்த அரசு வந்தாலும் அதை மாற்ற முடியாது. ரைட். ரெண்டாவது, ஜூன் 12ஆம் தேதி நமக்கு மேட்டூர் அணை திறக்கணும், எல்லாத்துக்கும் தெரியும். 30 டிஎம்சி வந்திருக்கணும், சுத்தமா வரல, வாயே திறக்கல. தண்ணி அங்க கபினி அணையெல்லாம் நம்பி தண்ணி வந்த பிறகு இவர் கடவுளின் குழந்தை. என்ன வகையில் இது நல்லாச்சு? டாஸ்மாக் கடைகளே நீங்க நாங்க வந்தா மதுவை குறைச்சிருவோம், நீங்க மது ஒழிப்பு தான், மது விலக்குத்தான் எங்கள் கொள்கைங்கிறார். இன்னைக்கும் கூட சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜினா நாங்க வந்தோன்னு இவ்வளவு கடைகளை மூடணும்னு சொன்னீங்க. நாங்க அப்பவும் வெளியிலையும் கேட்ட சட்டமன்றத்துக்குள்ளேயும் கேட்கிறோம், அந்த எந்த கடைகளை மூடுனீங்க, எங்க மூடுறீங்கிறது ஒரு அறிக்கையா கொடுங்க, என்ன பண்ணீங்கன்னு. சில இடங்கள்ல கடைகளை மூடினாங்க. அந்த இடங்கள்ல அந்த FL2க்கு அதிக அனுமதி கொடுத்துருக்கீங்க. 11 to 11 இன்றைக்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க சொல்றோம், சாராய விற்பனை என்பது தமிழ்நாட்டிலே அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்றோம். அதை நாங்க சொன்னது சரின்னு காட்டுற விதத்துல தான் பட்ஜெட்ல 56,000 கோடிக்கு இலக்கு வச்சிருக்கிறீங்க இந்த ஆண்டு, இல்லைங்களா? எப்படி இன்க்ரீஸ் ஆகும் கேட்டா, இன்னைக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், அது நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம், அதனால இனிமேல் வருமானம் இன்க்ரீஸ் ஆயிரும் டாஸ்மாக்லங்கிறார். இது என்ன சார் இது? எத்தனை பெண்கள் உங்களுக்காக பேசினாங்க இந்த தொலைக்காட்சிகளில் போய் நம்ம மைக்க வைக்கும் போது, எங்க தளபதி வந்துட்டார், எங்க வீட்டுல இருந்து தம்பி வந்துட்டார், அவர் பாருங்க சாராயத்து பூரா ஒழிச்சிருவார், இந்த 2 திராவிட கட்சி சாராயம் ஊத்தி கொடுத்து இத்தனை பேரை கொண்டுட்டேன்னு. நீங்க ஆன்லைன்ல விற்கிறீங்க சார். எப்படி நேர் எதிர் திசையில பயணிக்கிறாங்கிறது கவனிங்க. பொய்ய அப்பட்டமா விஜயனுடைய அரசு சொல்லிட்டு இருக்கு. அவர் விஜய் அவர்களை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி நேசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த ஒரு 10% மக்கள் அவர்களுடைய ரசிகர்கள், அவர்களுக்கு இது வைப்பு. அவர் என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க. ஆனால் பொதுமக்களாக இருக்கிறவர்கள் சரி ஒரு தடவை வந்தா பார்ப்போம், என்னதான் ஒரு மாற்றம் வரட்டுமே, யாராவது ஒருத்தர் புதுசா வர்றாரு, பண்ணி பார்ப்போம், போட்டு பார்ப்போம், ஒருவேளை இவர் செய்வாரோ, இப்படியெல்லாம் நினைச்சு ஓட்டு போட்டவங்க தான் 25%. இவங்களுக்கு இந்த 34%ல ஒரு 25% இப்படி போட்டவங்க தான். அவங்கள இன்னைக்கு யோசிக்கிறாங்க, எந்த துறையிலே ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார். ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போனா யாரு காசு வாங்குறதுல, அரசு நிறுவனங்கள் அரசு துறைகள்ல எங்க போனாலும் காசு வாங்குறதுல, ஒரு முதலமைச்சரே வெளிப்படையா யாரு காசு வாங்காதீங்க, ஊழல் லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுத்தா என் பேரை சொல்லுங்க கேட்டாங்கன்னா அப்படின்னு சொல்றாரு. சார் நான் சொல்றேன், இதெல்லாம் மாற்றமா தெரியலையா? இல்ல நான் தான் சொல்றேன், இவர் சொல்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் மாற்றமா தெரியுது, அது நடைமுறையில் இல்லை. நீங்க இவங்க 2 இடங்களை பத்தி மீண்டும் மீண்டும் குறிப்பிடுறாங்க. ஒன்று பத்திரப்பதிவு துறையில சொல்றாங்க, அங்க நாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு இருந்துச்சு, அதை நிறுத்திட்டோம். பார்ட்டி ஃபண்டு முறையை திமுக கொண்டு வந்தது என்பது உண்மை. நாங்களே அதை பல முறை பேசியிருக்கிறோம். திமுக அதில் தப்பு செய்து ஊழல் பண்றாங்கன்னு நாங்களே குற்றஞ்சாட்டி இருக்கிறோம். இன்றைக்கு நான் கேட்பது, பார்ட்டி ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கிறீங்களா, லஞ்சம் ஊழலை மொத்தமாக ஒழிச்சிருக்கீங்களா? லஞ்சம் ஊழலை நீங்கள் ஒழித்து விட்டீர்கள் என்று சொன்னால், நான் இதே பத்திரப்பதிவு அலுவலகங்களை நான் காட்டுகிறேன். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், என்னோடு பழகுகிற இந்த ரியல் எஸ்டேட் செய்கிற பேர் நிறைய இருக்காங்க. இவங்க சொல்ற பார்ட்டி ஃபண்டுனால பலனடைந்தவர்கள் இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தான். ஆனால் அவர்களே சொல்லுவது 15 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுத்துட்டு இருந்த இடத்துல 13 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். அரசு அதிகாரிகள் இன்றைக்கு இந்த நிலையில ஈடுபட்டு தான் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அது அமைச்சர்களுக்கு போகிறது என்கிற பேச்சுகள் உண்டு. ஒன்று, ஊழல் சார்ந்து நீங்கள் பேசுகிறீர்கள். சட்டப்பேரவையை கவனிச்சிருப்பீங்க, அமைச்சர்கள் எல்லாருமே சொல்றாங்க, அதுவும் ஆதவர்ஜினா தான், அமைச்சர் ஆதவர்ஜினா சொல்றாரு, நாங்க யாருமே ஊழல் லஞ்சம் எதுவுமே கிடையாது, எங்க ஒரு பைசா நாங்க வாங்கல அப்படின்றாரு. அதான் நான் இப்ப கேட்க வர்றேன், அரசு ஊழியர்கள் நியமிப்பதிலே பணம் வாங்கப்பட்டது, ஊழல் நடந்தது என்ற குற்றச்சாட்டு வந்துச்சு இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும்? வெளிப்படையா நாங்க சொல்லல, உங்க கட்சிக்காரன்னு சொன்னா, ஆதாரத்தோட தான் எடுத்து சொன்னா, அது ஏதாவது ஒன்று இன்னைக்கு வரைக்கும் மறுத்துருக்கிறீங்களா? எத்தனை கோடி ரூபாய் அதில் நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க? உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு 3 மாதத்துக்குள்ளே வந்திருக்கு சார், எவிடன்ஸோடு வந்திருக்கு. நீங்கள் திமுக ஆட்சி வந்த போதும் கூட முதல் 6 மாதத்துக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்க முடியல. நீங்கள் குறிப்பாக சொல்ல போனால் காங்கிரஸை அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் அமைச்சர் மீது பெரிய அளவில் குற்றச்சாட்டு வருகிறது, பத்திரிகைகள் எழுதுகிறார்கள். விளக்கம் கொடுப்பதற்கு இவர்கள் யாரும் தயாரில்லை. இவங்க ஊழல் செய்தார்களா இல்லையா என்பதை கொஞ்சம் பொறுத்து, இவங்க ஆட்சி முடிந்த பிறகு வருகிற இன்னொரு ஆட்சி தான் அதை அம்பலப்படுத்த வேண்டும். இவர்கள் இதையவே பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்கிறேன். நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழல் ஒழிச்சிட்டோம், லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழல் ஒழிச்சிட்டோம். அது ஒழிக்கப்படவும் இல்லை. அதை செய்வது என்பது ஒரு அரசின் சாதனையும் இல்லை. ஒரு அரசு நார்மலாக செய்ய வேண்டிய வேலை. நான் கேட்பது, நீங்க அப்படியெல்லாம் ஒழிச்சிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய அரசனுடைய வருமானம் அதிகரித்திருக்க வேண்டும் இல்லைங்களா? அதுல எங்காவது அதிகரித்திருக்கிறதா? நீங்க அதை எதுக்காக பயன்படுத்தி இருக்கிறீங்க? எந்த இதுல நீங்க சொன்னது செஞ்சீங்க? 21,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க.
ரைட்டு. கடன் வாங்கினதுல 14,000 கோடி நாங்கள் வட்டி கட்ட வேண்டி இருக்குங்கிறீங்க. ரைட்டு. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என்பதும் இதற்கு இத்தனை வட்டி கட்ட வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியுமா தெரியாத ஆட்சிக்கு வரும்போது? நீங்க தானே பேசுனீங்க பல மேடைகள்ல. இன்னைக்கு வந்துட்டீங்கல்ல. இந்த பட்ஜெட்ல இந்த கடனை தீர்ப்பதற்கு, கடனை அடைப்பதற்கு, அல்லது இந்த கட்டுகிற வட்டியை குறைப்பதற்கு ஏதாவது ஒரு திட்டம் உண்டா? ஏதாவது ஒரு அரசு மூலதன செலவுல ஒரே பட்ஜெட் நிதிநிலை ஆண்டுல ஒரே நிதி ஆண்டுக்குள்ள மூலதன செலவுல 3,000 கோடி குறைச்சு நீங்க பார்த்தது உண்டா? இருக்குமா? பண்ணுமா? 3,000 கோடி மூலதன செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க என்னதான் சார் நீங்க பண்றீங்க? உங்க கவர்மெண்ட்ல நீங்க வெறும் வெற்று அறிக்கைகளாக திரைப்படத்தை போல ஒரு பாவனையே இந்த பட்ஜெட்டை பார்க்கிற போது எங்களுக்கு ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு வாக்குறுதி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா? நீங்க 2,000 ரூபாய் கொடுக்குறீங்களா? நாங்க 2,500. நீங்கள் 3 சிலிண்டரா? நாங்கள் 6 சிலிண்டர். நீங்கள் படித்து பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகையா? நாங்கள் 4,000 உதவித்தொகை. இப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தீங்கல்ல. ஒன்னாவது பட்ஜெட்ல இருக்கா? 3 மாசத்துல நீங்க சாதிக்க வேண்டாம் சார். இன்னும் 1 வருஷம் உங்களுடைய தொலைநோக்குல 1 வருஷத்துக்கு இதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றுறேன்னு சொல்லிருக்கீங்களா? இல்ல, புதிய திட்டங்களா 2 சொல்றாங்க இல்லையா? அண்ணன் சீர் சொல்றாங்க, தாய்மாமன் சீர் சொல்றாங்க. அது ரொம்ப லாஜிக்கலாத விஷயம் சார். இவங்களுக்கு நான் ஒரு ஆசிரியருங்க. நான் பிசிக்ஸ் படிச்ச ஆசிரியர். நான் பிசிக்ஸ் தான் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துலையும் சொல்லி கொடுக்குறேன், கல்லூரியும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல எனக்கு என்ன வரும்னா, புரியறது அப்படின்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கணும் ஒரு மாணவனுக்கு. முதல்ல தம்பி புரிஞ்சுதா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிதல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிய வைக்கணும். நான் இவங்களுக்கு அதே ட்ரீட்மெண்ட் வேணும்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவைக்கும் இன்னைக்கு இவங்களுக்கு முதல்ல புரியறதுன்னா என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு திட்டம் இருந்தது, அதை பார்த்து நாங்கள் ஒன்று இப்படி கொண்டு வந்துட்டோம், இதுதான் மாற்றம்ங்கிறாங்க. நான் ஏற்கனவே கேட்டேன். தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்தது, அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி இருக்கிற வரை நாங்கள் அதை கொடுத்தோம். இந்த தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்திலே தங்கத்தை மட்டும்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். அந்த திட்டம் உண்மையில் எதுக்கு வந்துச்சுன்னா, அன்னைக்கு இருந்த நம்முடைய ரிப்போர்ட். இங்க நம்ம சமூகத்துல பெண் குழந்தைகளினுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது. வயது வந்த பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தயங்குகிறார்கள். எனவே அந்த குழந்தைகளினுடைய கல்வி படிக்கிற இதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கும்போது என்ன செய்யலாம் என்கிற கேள்வி வருகிற போது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இதை ப்ரப்போஸ் பண்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? பெண் குழந்தைனா திருமணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் கடினம்ங்கிறதான ஒரு தாய் தகப்பனுடைய கவலையா இருக்கு. சரி, ஒண்ணு செய்வோம். 8ஆம் வகுப்பு வரை வந்துடுறாங்க. 7ஆம் 8ஆம் வகுப்பு வரை வந்துடுறாங்க. அங்கிருந்து 12ஆம் வகுப்பு அந்த குழந்தை படித்து முடித்தால் அவள் திருமணத்திற்கு வருகிற போது ஒரு குறிப்பிட்ட சவரன் நகை தங்கமும் தொகையும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னு சொன்னா சரி, 8 வரைக்கும் படிச்சுட்டா இன்னும் 4 வருஷம் படிக்கட்டும்னு நினைப்பாங்க பெற்றோர், அனுப்புவான். அதே பொண்ணு டிகிரி படிச்சு முடிச்சுட்டான்னா அவங்க இந்த தொகையும் இந்த நகையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதுதான் அம்மா கொண்டு வந்து அந்த தாலிக்கு தங்கம் திட்டம். இப்ப இதனால நீங்க அந்த 10 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சொல்லுகிறேன், பள்ளிக்கூடத்தை முடிக்கிற இடைநிற்றல் குறைஞ்சு பள்ளிக்கூடத்தை முடிக்கிற பிள்ளைகளினுடைய எண்ணிக்கையும் கல்லூரி படிக்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. அப்போ ஒரு சமூகத்தை சார்ந்து, சமூக வளர்ச்சியை சார்ந்து ஒரு திட்டம் எடுக்கப்படுகிறது. இப்ப நான் திரு விஜய் அவரிடம் கேட்பது அதுதான். யாராவது ஒரு அமைச்சர் பதில் சொல்லட்டுமே. அதுக்கு இதுவரைக்கும் யாருமே பேசவே இல்லையே. இந்த தாய்மாமன் சீரு அது இதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் படுக்கிற குழந்தைக்கு ஒரு மோதிரம் ஒரு பவுன் பேசினாங்க. இப்போ 1 கிராம் சொல்லிருக்காங்கன்னு வைங்களேன். 1 கிராம் மோதிரம் கொடுக்குறீங்களே, இது எதுக்கு? 560 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கிருங்க. 600 கோடி சம்திங் ஒதுக்கி இருக்கீங்க. எதுக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக வளர்ச்சி சார்ந்த சிந்தனை என்ன? இந்த திட்டத்தில் இருக்கிற ஒரு சயின்டிபிக் அப்ரோச் ஒரு திட்டத்துக்கு இருக்கணும் இல்லையா? அது என்ன? இப்ப பெண் கல்வியை வளர்ப்பதற்கு அம்மா அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவரும் நடைமுறைப்படுத்தினார். நீங்க ஒரே ஒரு பின்னணி தான் அந்த திட்டத்துக்கு இருக்க முடியும். அதாவது அரசு மருத்துவமனைகளிலே இந்த இன்ஸ்டிடியூஷனல் பர்த்னு சொல்றாங்க பாருங்களா, இன்ஸ்டிடியூஷனல் பர்த் அதிகரிக்கிறதுக்கு வேண்டும்னு அரசு நினைச்சதுன்னா, அரசு மருத்துவமனையில் எல்லாரும் பிரசவம் பார்க்கணும்னு அரசு நினைச்சதுன்னா, அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்த நினைச்சா மட்டும்தான் இந்த திட்டம் பயன்படும். ஆனா ஏற்கனவே நம்முடைய அரசு மருத்துவமனைகள்ல இருக்கிற வசதிக்கு ஏற்ப பிரசவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. தாவேகாவோட எல்லா திட்டங்களுக்கு பின்னாலேயும் எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்ல சார். எதுவுமே இல்ல சார். நான் என்ன சொல்றேன், நீங்களே சொல்லுங்கன்னு கேட்கிறேன். தாவேகாக்காரர்களே நாங்க என்னன்னா, நீங்களே சொல்லுங்க. என்னதான் நீங்க வேணா பாருங்க சார். இதை பார்க்குற மக்களும் கவனிச்சு வேணா பார்க்கட்டும். நாங்க பொய் எல்லாம் சொல்லல. அவங்க மேல எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அவங்க உண்மையில வந்திருக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆட்சி நல்லா பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கூட விமர்சனம் பண்ணது நாங்க நினைச்சதும் உண்டு. ஆனா இப்போவும் சொல்றேன், செய்தி தொடர்பாளர்கள் விவாதங்கள்ல உட்கார்றாங்க, நாங்களும் உட்காரோம், நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வைங்களேன். உங்க பட்ஜெட்ல இருக்கிற விஷயங்களை பத்தியோ உங்க ஆட்சி பத்தியோ பேசுறதே இல்லை. திமுக என்ன செஞ்சது தெரியுமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து 50 வருஷமா நாட்டையும் கொள்ளையடிச்சிட்டீங்களா, எல்லாவற்றிலையும் ஊழல் வச்சிருந்தீங்களா, எல்லாத்தையும் லீக். நீ இப்ப எதிர்கட்சி இல்லை, நீங்கள் இப்ப ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி உங்களுடைய செயலை முதல்ல என்ன பண்றீங்கிறத சொல்லுங்கன்னா, தெரியல. தெரிஞ்சா தானே சொல்லுவாங்க. யாருக்குமே தெரியல. இந்த வார்த்தை நான் சொல்லுவது நீங்க இது பாக்குற மக்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது. என்னடா இப்படி சொல்றாரு இவர், ஒண்ணுமே தெரியாமையா இருப்பாங்க. நிஜமா சொல்ற ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க.
எதுவுமே தெரியல. இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன் சார், லீக்கேஜ் இருக்குதுன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த பசங்க இந்த 10% இவங்களுக்கு ஆதரவு பசங்க உடனே கை தட்டிட்டு வைப் பண்ணிட்டு போன் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறான். இவங்க ஏதோ பேசிட்டே போது அவன் உடனே குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த பசங்க. நான் என்ன சொல்றேன், அட லீக்கேஜ் இருக்குன்னு சொல்றேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார் திமுக ஆட்சியில. அவர் டாஸ்மாக்ல லீக்கேஜ் இருக்குது, நமக்கு வந்து பணம் வரல, வந்து சேரல அப்படின்னு சொல்லி அவர் கட்சியிலே இருந்து அவர் ஆட்சி நடக்கிற போதே இருந்த குற்றத்தை அவர் சட்டமன்றத்திலேயே வெளிப்படுத்தினார். அதை சரி செய்யணுங்கிறத கேட்டுக்கிட்டார். நான் உங்களுக்கு கேட்டது, இப்போ திமுக ஆட்சி பத்தி குறை சொல்றீங்க லீக்கேஜ் இருந்துச்சுன்னு. எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன லீக்கேஜ் இருந்துச்சு, அந்த லீக்கேஜ் நாங்க இத்தனை அளவுக்கு அடைச்சிருக்கோம்னு ஏதாவது ஒன்று பட்ஜெட்ல உண்டா? அதற்கான தரவுகள் அறிக்கைகள் எல்லாமே முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு எப்ப தேவையோ அப்ப வெளியே சொல்லுவாரு. இன்று அமைச்சர் நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன் சார், ஒரு டிபார்ட்மெண்ட் பட்ஜெட்டை பத்தி பேசுறீங்க. இந்த பட்ஜெட்ல எங்களுக்கு பிரச்சனையே வந்து இந்த இருந்து லீக்கேஜ் தான், இவங்க இருந்து ஊழல் தான்ங்கிறீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வைஸா இவ்வளவு லீக்கேஜ் இருந்துச்சு சொல்லாமே. ஒன்றும் அது ஒன்றும் அது என்ன, நாங்கள் அறிக்கை முதலமைச்சர் கொடுக்குற அவர் வந்து சொல்லுவார், இவர் வந்து சொல்லுவார். அப்ப வெற்றுத்தனமாக 60 வருஷமா என்ன பண்ணிட்டீங்க? எல்லா பக்கம் ஊழல். என்ன பண்ணீங்க என்ன அட என்ன பண்ணணுங்கிறதை நாங்கள் பல முறை சொல்லிட்டோம். ஒரு முறையாவது காது கொடுத்து கேளுங்க. எங்க தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி இருந்தது 60 ஆண்டு காலம்? நான் திமுகவின் சேர்த்தே சொல்றேன் சார். நீங்க இந்த 2 திராவிட கட்சியின் ஆட்சி, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஆட்சியோட திமுக ஆட்சி ஒப்பிடவே முடியாது. அவங்க பண்ண டேமேஜ் எல்லாம் நாங்கள் ஒரு தடவை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய 31 வருஷம் ஆட்சி காலம், அதிமுக ஆட்சி காலம். இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இந்த 60 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டினுடைய நிலை எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது. எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அப்ப இது பத்தி எந்த புரிதலும் இல்லை. இது என்னன்னே தெரியல. சும்மா போட்டுட்டு கஜன்னு ஒரு திட்டத்திற்கு பின்னாடி இருக்க வேண்டிய ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இல்லை. எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அதனோட அது எங்க இவங்க சட்டமன்றத்திலே பேசுவதே இல்லை சார். இவங்க பட்டிமன்றத்தில் பேசுகிற மனநிலையில தான் இருக்காங்க சார். அந்த நேரத்துல இவரை விட நம்ம சூப்பரா பேசிட்டோம் பத்தியா அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும். நானும் பட்டிமன்றம்லாம் போய் பேசியிருக்கேன். பேசும்போது என்னன்னா, அந்த பக்கம் பேசுறோம், ஏன்னா மறுபடியும் பேச முடியாது. அப்ப நான் எதை வேணா பேசிட்டு போலாம்ல, அந்த மாதிரி இருக்கு சார். இது எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே உருப்படியா இல்லை. ரொம்ப 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 கவலையா இருக்கு. இது எங்க போய் முடியும்னே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு கவலையா இருக்கு. காவிரி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றது எல்லா கட்சிகளோட பொதுவான டிமாண்டா இருக்கு. அப்படின்னா இன்றும் கூட பேரவையில தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கு எங்கேயுமே அவங்க பதில் சொல்றதா தெரியல சார். இதுதான் நான் வந்து இந்த சொல்லை பயன்படுத்துறதுக்கு நீங்க பொறுத்துக்கணும். ஆனா இதுதான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசுக்கு மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கிற அகந்தை தலைக்கணும்னு நான் பார்க்குறேன். என்ன சார் உங்க பிரச்சனை? நாங்கள் என்னங்கிற உங்களை நாங்கள் குறையே சொல்லலை. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்குதுன்னு நீங்கள் சொன்னாலும் கூட நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அரசியல் சூழல்கள் நமக்காக காத்திருக்காது. அப்போ நம்ம மேலே நம்ம பெரிய தாக்குதல்கள் நடக்கும், நம்ம உரிமைகளை இழந்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த அனுபவங்களை சார், நாங்கள் 2 பேரும் நேர் எதிரி சார். திமுக அதிமுகவும் பல காலம் நாங்கள் சண்டை போட்டிருக்கிறோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிற போது கொரோனா அந்த முடிகிற நேரத்தில், கொரோனா இப்போ இருக்கிற சமயம், அவர் அன்றைக்கு உள்ளே வந்தோன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்துகிட்டு போகணும் கொரோனாக்கான பண்ணும்போது, எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சரை அவர் கொஞ்ச நாள் உதவி பண்ணணும்னு கேட்டபோது எங்கள் பொதுச்செயலாளர் உடனடியாக அனுமதிச்சார். எதுக்கு? ஸ்டாலின் ஆட்சி யாருமே அவர்கிட்ட பேர் வாங்கிட்டு நாங்கள் அனுப்புமா? இல்லை இவர்கள்ட்ட உதவி வாங்கிட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வர வைக்கலாம்னு அவர் நினைச்சாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ பிரச்சனை. ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் வெகு காலமாக இருந்தவர், அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தவர், எல்லாம் இருந்தவங்க தான். இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற சூழலில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவர் கன்னியூ பண்ணார்னா அதை நம்ம சரியாக லாபகமாக சமாளிக்கலாங்கிறது தானே சார். இது மக்களுக்காக தங்களுடைய சுய ஈகோக்களை இழந்து விடுவது என்பது ஒரு அரசியல்வாதியினுடைய சாதாரண குணமாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஏன் நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல. விஜய் அவர்களுக்கு என்ன? உங்களுக்கு தெரியலைங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. நீங்க ஒண்ணு அதை இனி மறைக்க முடியாது. அப்ப எல்லாரையும் கூப்பிடுங்க. இன்னும் எங்க பொதுச்செயலாளர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எழுந்து சொன்னார், அனைத்து கட்சி கூட்டம் மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி இருந்த அரசுகள் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற விவசாய சங்கங்களினுடைய பிரதிநிதிகளை, விவசாய தொழிலாளர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவர்களோடும் சேர்ந்து கலந்தாலோசித்தது உண்டு. உங்களுக்கு என்ன சார் அதுல பிரச்சனை? திரு வைகை செல்வன் சொல்றாரு, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்களோட வழித்தோன்றல் அவரோட நீட்சியாக தான் விஜய் இருக்காரு. அதிமுக கொடுத்த ஆட்சியை தான் அவர் கொடுக்குறாரு. அதிமுகவுக்கான தேவை இப்போ இருக்க சூழலில் தமிழ்நாட்டில் தீர்ந்துருச்சு அப்படின்ற. அதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செய்தின்னு பாருங்க. ஒரு தேவை தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் தேவை தீர்ற வரைக்கும் சுரண்டி போகிறதுக்காக உட்காந்துருந்தீங்களா நீங்களாம்? இதோட தேவை தீரட்டும், முழுக்க கிடைக்கிற வரைக்கும் சுரண்டி எடுத்துட்டு சுருட்டிட்டு ஓடிலான்ட்டு உட்காந்துருந்தீங்களா? இதே திரு விஜய் அவர்கள் கரூர் பிரச்சனையில் அவருடைய கட்சியின் மீது பிரச்சனை கொண்டு வரப்பட்ட போது விஜயின் கட்சி தடை செய்யப்பட வேண்டும், விஜய் குண்டாஸில் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற முழக்கங்கள் பல்வேறு கட்சிகளிடமிருந்து அரசும் அந்த நிலையில் இவங்களை எதிர்த்துட்டு இருந்தபோது
இவர் மேலே காழ்ப்புணர்ச்சி இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்கள் பொதுச்செயலாளர் அன்றைக்கி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நின்றுருப்பார். ஆனால் இந்த கட்சியை கருவிலேயே அழிச்சிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அன்றைக்கி பாதுகாப்பாளரான அதிமுக நினைச்சு. அந்த பீரியடில் செய்தி தொடர்பாளர்களுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி தொலைக்காட்சி விவாதங்களில் நாங்கள்லாம் இந்த தாவேக்காவை நின்று பாதுகாத்துட்டு இருந்த நேரத்தில் தாவேக்காவினுடைய அந்த சின்னம் விசில் சின்னம் இருக்குது இல்லைங்களா, அதை தமிழ் படுத்துகிறேன் பேர் வழி என்று சொல்லி சில பேர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை அதற்கு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருந்த போது இலக்கிய தென்றலாக வீசுவதாக சொல்லி கொண்டு இருக்கிற வைகை செல்வன் போன்றவர்கள் அன்றைக்கு பொதுச் செயலாளர் வார்த்தையும் மீறி நீங்கள் போய் மேடைகளில் அந்த வார்த்தையை சொல்லி இவங்களை பேசுனீங்க. வாயில் அதை சொல்ல முடியாது. அன்னைக்கு தெரியலையா சார் உங்களுக்கு அதிமுக தேவை தீர்ந்து போச்சு, அம்மாவினுடைய சீடர் வந்திருக்கிறாருன்னு? அம்மாவினுடைய சீடர் தான் அந்த வார்த்தையை சொல்லி நீங்க சொன்னீங்களா, விழிச்சிங்களா? நான் சொல்லுகிறேன், அப்பட்டமான பச்சையான சுயநல வெறியும் நுகர்வு வெறியும் அப்பட்டமான சுயநல வெறியும் கொண்டிருக்கிறவர்கள் அதிமுகவின் தேவை தீர்ந்து விட்டது என்று பேசுவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முகத்திரை கிழிப்பதற்கு அதிமுகவில் இருக்கிற இளைஞர்கள் நாங்கள் தயங்க மாட்டோம். அது ரொம்ப தப்பான கருத்துங்கிறதோட நான் இப்போதைக்கு அதை முடிச்சுக்கிறேன். ஆனா அவர் என்ன மறுக்கிறார் அப்படின்னா, அவர்ல அங்கிருந்து இப்ப முகங்களாக இருந்து வெளியேறின எல்லாருமே சொல்றது வந்து இவர் அனுசரித்து போகலை. இவர் 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நாங்கள் 10 ஆண்டு காலம் அதிமுகவோட தான் போனோம், எங்களுக்கு பதவி ஆசையோ இல்லை அதிகார நுகர்வோ இருக்குது அப்படின்னா நாங்கள் அப்பயே போயிருப்போமே, 10 ஆண்டு காலம் நாங்கள் அவரோட ட்ராவல் பண்ணணும். திரு எடப்பாடி பழனிசாமி எங்கள் யாரையும் அரவணைச்சு போகலை, ஒரு தலைவராக அவரால் வழிநடத்தி செல்ல முடியலை, அந்த இடத்துல தோத்துட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த தலைமையோ இந்த கட்சியோ இனி நம்ப தயாராக இல்லை என்பது அவங்க சொல்கிறாங்க. நம்ப தயாராக இல்லைன்னா நீங்கள் தாராளமாக போகலாம், அது எந்த கட்சிக்கும் உண்டு. அரவணைக்க தவறி விட்டார் அப்படின்னு சொன்னால் ஏன் அரவணைக்க தவறினார்? இன்னைக்கு இத்தனை மாவட்ட செயலாளர்கள், இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இத்தனை பேரையும் ஒன்றிணைத்து இத்தனை கோடிக்கணக்கான தொண்டர்களை அரவணைத்துக் கொள்ளுகிற தலைவர் உங்கள் 10 பேரை மட்டும் ஏன் அரவணைக்கவில்லை? இல்லை, அதை தான் நான் இப்படி கேட்குறேன். ஏன் அந்த 10 பேர் மட்டும் போகணும்? ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்க எல்லாமே நீங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியாது இல்லை, அவங்க எல்லாமே மாவட்ட செயலாளர்கள், கட்சியோட முகமாக இருந்தவங்க. அந்த 10 பேர் ஏன் போகணும்? நீங்கள் வெளியே போனவங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். இந்த 10 பேர் இவங்க சொல்லிட்டு இருக்கிற எங்களை அரவணைக்கலின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த 10 பேரை அரவணைத்திருந்தால் அந்த 1 கோடி தொண்டனுக்கும் துரோகம் செய்ய வேண்டிய நிலைமை எங்கள் பொதுச் செயலாளருக்கு வந்திருக்கும். எனவே கட்சிக்கு துரோகம் செய்து விடக்கூடாது என்றால் துரோகம் செய்கிற துடிக்கிறவர்களை அரவணைக்க முடியாது என்கிற நிலைக்கு அவர் போனார். ஒரு 4 பேர் வெளியே போயிட்டாங்க, 4 பேர் 5 பேர் வெளியே போயிட்டாங்கிறதுக்காக இவர்கள் வைக்கிறவா? நான் ரொம்ப சாதாரணமாக திரு வைகை செல்வன் அவர்களுக்கே நான் கேட்பேன். அவர் போற இடங்கள் எல்லாம் பேசுகிறார், தொடர்ந்து தோல்வி அடைந்து விட்டார், அதனால் அவர் ஏற்புடையவர் அல்ல, மாற்ற வேண்டும். 2016 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சீட் கொடுத்தாங்க, வைகை செல்வன் தோத்து போயிட்டாரு. 2021 எடப்பாடியார் சீட் கொடுத்தாரு, வைகை செல்வன் தோத்து போயிட்டாரு. 2026 மறுபடியும் வந்து சீட்டு கேட்டாரு, சீட்டு கொடுக்கப்படலை. கட்சி வேற மனதிலையும் கூட வச்சிருந்திருக்கலாம், நாடாளுமன்றத்தை கொடுக்கறதாவோ வேற ஏதாவது பதவிகள் கொடுக்கலாம் வச்சிருந்திருக்கலாம். இப்ப தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற அம்மா இருக்கிற போதும் தோத்தாரு, தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற வைகை செல்வன் அவருக்கு மட்டும் எப்படி அடுத்த மறுபடியும் சீட்டு வேணும், எனக்கு சீட்டு கொடுக்கலிங்கிறக்காக நான் வருத்தப்பட்டு வெளியே போறேங்கிறாரு. ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலேயே 2 முறை 234 தொகுதிக்கும் சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்த ஒரே தலைவர் அவர். அவருடைய உழைப்பில் என்ன பிழை இருக்கிறது, அதை சுட்டி காட்டுங்க. இல்ல, அவரோட உழைப்பை யாருமே குறைச்சி மதிப்பிடல. ஒட்டுமொத்தமா ஒரு தலைவரா அப்படின்றது வந்து வெற்றி தானே அவங்களோட இலக்கா இருக்கும், வெற்றியை தீர்மானிக்கிறவங்க தானே தலைவரா இருக்க முடியும். சார் இப்படி என்ன சார் இது? வெற்றினா வெற்றியே கிடைக்காதுங்கிற முடிவு இவங்க எப்படி போறாங்கன்னு தான் சார் நான் கேட்கிறேன். ஒரு தலைவனுடைய குவாலிட்டியில உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவரோட உழைப்பை நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்புறம் எங்கே பிரச்சனை வருது? தோத்து போயிட்டோன்னு. தோத்து போனதுக்கு நான் கவலைப்படலாம். எனக்கு வந்து நான் சீட்டு வாங்கினது இல்லை, நான் ஒரு பெரிய பதவியில் உட்காந்துட்டு இருக்கிற ஆள் இல்லை, நான் ஒரு தலைமை மின் நிர்வாகியில் முன்னாள் அமைச்சர் இல்லை. நீங்கள்லாம் கட்சியின் முகங்கள், நீங்களே சொல்றீங்க இவங்க தானே கட்சியின் முகங்களாக இருந்தார்கள். நீங்க அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறீங்க, நீங்க மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறீங்க. தோத்து போனதுக்கு நீங்களும் இல்ல சார் பொறுப்பேற்கணும். ஏன் தோத்தோங்கிறது நீங்களும் எல்லாம் சேர்ந்தல்லவா யோசிக்கணும். தோத்து போயிருச்சுங்கிறக்காக விட்டுட்டு ஓடுனீங்கன்னா தோல்விதான் ஒரு உங்களுக்கு இப்போ வெளியே போற காரணம். உலகத்துல தோக்கவே தோக்காத கட்சி ஒன்று காட்டுங்க எனக்கு. இல்ல சார், அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களோட கூட்டணியை பத்தி நாங்க கூட்டணி வைக்க சொன்னோம், தாவேக்காவோட கூட்டணி அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனா எங்கிட்ட அவங்க எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, அவரா தன்னிச்சையா முடிவு எடுத்தாரு, சுயநலமா திங்க் பண்ணாரு, அதனாலதான் இத்தனை தோல்வி. இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணல அப்படிங்கிறது தப்பான விஷயம். இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இவங்க இருந்தாங்க, டிஸ்கஸ் பண்ணலன்னு சொன்னா நீ மரியாதைக்குரிய 2 விஜயபாஸ்கரும் சீட்டு வாங்காம இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பெரிய மேதைகள், வைகை செல்வன் போன்றவர்களெல்லாம் பெரிய மேதைகள், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் ஜெயிக்கவே மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்கள் தான் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாச்சு. நீங்கள் அப்போவே தாவேக்காக போய் சீட்டு வாங்கியிருக்கலாமே. சீட்டை வாங்கி ஜெயிச்ச பிறகு அவரும் உழைப்பை போட்டு ஜெயிச்ச பிறகு இன்னைக்கு சொல்றீங்க நீங்க அவர் வந்து எங்களை எல்லாம் கலந்தாலோசிக்கவே இல்லை. நான் கேட்கிறேன், இவரோடு கூட்டணி வை என்று நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா? கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இப்போ நீங்க அங்கதான் இருக்கிறீங்க, விஜய் கிட்ட கேளுங்களேன் ஏன் கூட்டணி நடவடின்னு. அதிமுக இத்தனை எம்எல்ஏக்களை திருடுறீங்களே சார், அதிமுக கூட ஏன் சார் கூட்டணி வரல கேளுங்க.
அந்த பதிலையும் சேர்த்து சொல்லுங்க இனிமேல் பேட்டிகள் சொல்லும்போது. இன்னொரு காரணம் சொல்றது, பெருவாரியா எல்லாரும் சொல்றது வந்து, அதிமுக நாங்க என்னைக்கு தீய சக்தியே எம்ஜிஆரால் சொல்லப்பட்டாங்க, ஜெயலலிதாவால சொல்லப்பட்ட திமுகவோட கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணாரு. அதுக்காக எம்எல்ஏ கூட்டத்துல எல்லாம் கூட சொன்னாரு. அப்ப எல்லாருமே ஆட்சேபம் தெரிவிச்சோம். அப்படி இருந்தும் அதை மீறி திமுகவோட கூட்டணி போனாரு. அது எங்களுக்கு பிடிக்காம தான் வெளியேறு. இது வந்துங்க சார், இது வந்து இவர்கள் இந்த வெளியே போனவங்களோட சேர்ந்து தாவேகாவினுடைய ஒரு பெரிய விளையாட்டும் இதுக்குள்ள இருக்கு. அவங்க திட்டமிட்டு செட் பண்ற ஒரு நெரேட்டிவ் தான் இது. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து இவங்களே ஸ்கிரிப்டை ஒழுங்கா தயார் பண்ணாம ஒரு தப்பை செய்ய போகும்போது அந்த ஸ்கிரிப்டை தயார் பண்ணாம போய் இவங்களே மாட்டியிருக்காங்க. நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்றேன், செய்தியாளர் சந்திப்பு இவர்கள் கொடுத்தது இருக்கிறது. எங்கள் பொதுச் செயலாளருக்கு எதிராக இவங்க வெளியே போய் எங்கள் கட்சிக்கு எதிராகவே வாக்களிச்சாங்க சட்டமன்றத்துக்குள்ள. அப்போ அவங்க பேட்டி கொடுக்கும்போது என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து கலந்தாலோசனை நடத்திட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கிடலாம், நாம் வந்து துணை முதலமைச்சராக்கிடலாம் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கிடலாம், நாங்கள்லாம் அமைச்சராகிக்கிறோம். பல இருந்த நீங்கள் இப்போ இந்த வெளியே போனதுக்கெல்லாம் நாங்கள்லாம் அமைச்சராகிக்கிறோம், அது பண்ணலான்னு சொன்னோம். எடப்பாடியார் வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதை சொன்னது யாரு? நான் சொல்லலை. இதே விஜயபாஸ்கர் அண்ட் கோ தான் செய்தியாளர்கள் முன்னாடி அத்தனை அப்பட்டம் இன்றைக்கும் இருக்குது, வீடியோ வேணா எடுத்து பாருங்க. அப்போ திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கலாம்னு நீங்கள் ஏன் சொன்னீங்க? எப்படி ஆக்குவீங்க? திமுகவின் கூட்டணியோடு தானே திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவீங்க. அப்போ திமுக கூட்டணி வைத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அமைச்சராகிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய அந்த விருப்பம் தான். அப்படி ஒரு ஸ்கிரிப்டை இவங்களா தயார் பண்ணிட்டு வந்து தான் நாங்கள் முயற்சி பண்ணோம். எங்கள் பொதுச் செயலாளர் முயற்சி பண்ணார் திமுக கூட போகிறக்கு, நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம். இதே இடத்துல இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். எங்கள் பொதுச் செயலாளரை வந்து தமிழ்நாட்டினுடைய அதிமுக சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்து ஒரு கடிதத்தை எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு அந்த கடிதத்தை கொண்டு போய் சபாநாயகரிடம் எங்கள் பொதுச் செயலாளர் கொடுக்குறார். கொடுத்த அன்னைக்கு இவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாது? அது வந்து அவரை வந்து சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காக போடப்பட்ட கையெழுத்து அல்ல, வேறு எதுக்காக போட்டீங்க? அவர்களே சொல்கிறார்கள், திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக போடப்பட்ட கையெழுத்து. ஏன் போட்டீங்க கையெழுத்து? உண்மையில் அப்படித்தான் கேட்கப்பட்டிருந்துச்சுன்னா, திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு தான் கேட்கப்பட்டிருந்துச்சுன்னா, நாங்களெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டோன்னு இன்னைக்கு வந்து பரதநாட்டியம் ஆடுறீங்கல்ல, எப்படி கையெழுத்து போட்டீங்க? ஏன் போட்டீங்க? அப்ப இது முழுக்க ஒரு ஸ்கிரிப்டை இவங்க தயார் பண்ணி சார், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுகவோட சேர்ந்து ஆட்சி பிடிச்சி நாங்கள்லாம் அமைச்சராயிரணும், இல்லை தாவேக்கால சேர்ந்து ஆட்சி பிடிச்சி நாங்கள்லாம் அமைச்சராயிரணும். எதுக்கு? அதுக்கு ஒரு காரணம். நாங்கள்லாம் அமைச்சராயிட்டோம்னா கட்சி எப்படி காப்பாற்றி வச்சுக்கோம்ல. கட்சி எந்த கட்சிக்காரங்க உங்கள்கிட்ட வந்து அமைச்சர், நீங்கள் அமைச்சர் வந்து எத்தனை கட்சிக்காரனை காப்பாற்றுனீங்க? இந்த விஜயபாஸ்கர் எந்த கட்சிக்காரனை காப்பாற்றி என்ன பண்ணியிருக்கீங்க? எந்த கட்சிக்காரன் உங்ககிட்ட வந்து கேட்டா நீ போய் திமுக கூட சேர்ந்து அமைச்சராக என்னை காப்பாற்றுன்னு அதிமுக காரன் மானமுள்ள ஒரு அதிமுக காரர் கேட்டான் உங்ககிட்ட? இப்போ இது வந்து சார் ஒரு பச்சையா தாவேகாவோடு சேர்ந்து கொண்டு என்றைக்கு தாவேகாவுக்கு 118 இடங்கள் கிடைக்கவில்லை, அவர்கள் ஒரு தொங்கு சட்டமன்றத்திற்குள்ளே சிக்கிக் கொண்டார்கள் என்கிற நிலை வந்ததோ, அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நரவேட்டையாடுகிற முடிவை எடுத்தார்கள். அதற்கு தமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்பவர்களோடு பேசி அவர்களை உருவிக்கொண்டு அவர்கள் அதற்கான வேலையை செய்தார்கள். குதிரை பேரத்திலே வெளிப்படையாக இறங்கினார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க இப்போ ஒண்ணு மட்டும் அதிமுக மட்டும் இல்ல சார், அமமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் இருந்து அவர் மாட்டிருப்பாரு. இன்னைக்கு காருக்குள்ள உட்கார வச்சு கையெழுத்து வாங்கியிருக்காங்க சார். அதை வீடியோ வெளியிட்டதே தாவேக்கா தானே. இது ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்லும்போது அமமுகவோட பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் சொல்றாரு, நாங்க வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கணும், தாவேக்காவோட தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க நான் பார்த்த அந்த பேட்டியை டிடிவி என்ன சொல்றது 100% சரி. அதாவது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிற போது அவர் அதுக்கு பதில் சொல்றார். திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க பாத்தீங்களாமா? அப்படி யாரும் என்கிட்ட பேசலைங்க. அவர் அதை சொல்றார், என்கிட்ட அப்படி யாரும் பேசல, திமுக பேசல, அதிமுக இருந்தாலுமே எந்த தலைவரும் கூப்பிட்டு பேசல. எனக்கு ஒரு யோசனை இருந்தது, திருமாவளவன் வருவதுங்கிற ஒரு ப்ரொபோசல் வந்து, அப்ப எப்படி பண்ண முடியும் போது தாவேக்கா கூட சேர்ந்து பார்க்கலாமா? அதிமுக இருக்கிறவங்க கூட சில பேர் அப்படி எல்லாம் யோசிச்சிருந்துருக்கலாம். தாவேக்கா கூட சேர்ந்து வேற ஏதாவது ஒரு முதலமைச்சருங்கிற மாதிரியோ அப்படி ஏதாவது யோசிக்கலாமான்னு கூட இருந்திருக்கலாம், யோசனை இருந்திருக்கலாம். அண்ணன் டிடிவி அவர்கள் சொன்னது எனக்கு புது செய்தி தான். பட் ஆனால் அவர் லீடர்ஸ், அவங்க பற்றியில் ஏதோ பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய பேட்டியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், திமுகவோடு சேர்ந்து அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சித்தது என்று இவர்கள் பரப்புகிற இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது என்பதை அதிமுகவை சாராமல் தனித்து கட்சி நடத்துகிற அண்ணன் டிடிவி அவர்கள் வெளிப்படையாக நீ சொல்லிட்டு போயிருக்கார். இது ஒரு எவிடன்ஸ் இவங்க சொல்லிட்டு இருக்கிறது பொய் என்பதற்கு. அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதிமுகவின் எதிர்காலத்துக்கெல்லாம் எந்த பங்கும் இல்லை. நான் இப்போ எல்லாருமே வந்து ஒரு மாவட்டங்களும் இன்றைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் எல்லா மாவட்டங்களையும் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறாரு. அத்தனை நிர்வாகிகளும் வந்திருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துலையும் கூட நிர்வாகிகள் மிஸ் ஆகல, வந்திருக்கிறாங்க. நாங்கள் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒன்றிய அளவில்
கூட்டங்களை நடத்திட்டு இருக்காரு. அங்கே மாவட்ட செயலாளர் இருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரன் அவர்கள். அந்த கூட்டத்துக்கு நான் வாரம் நான் போகிறேன். அந்த ஒன்றியங்கள் நடக்கிற கூட்டத்துக்கு பார்க்குறோம். ஒன்றிய அளவில் இருக்கிற நிர்வாகிகள் கூட்டினாலே ஆயிரக்கணக்கான பேர் அரங்கங்களை நிறைத்து அமர்ந்து இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். புதிய நம்பிக்கையோடு இளைஞர்கள் வருகிற காட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு இவங்க 10 பேர் போறாங்கிறதுக்காக இன்னைக்கு நமக்கு சேனல்ஸும் நம்முடைய சோசியல் மீடியாவும் வலுவா இருக்குது அப்படிங்கிறதுக்காக மீண்டும் இது ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆக்கி எல்லாரும் போயிட்டாங்க. அதிமுக இருக்குமா. அதிமுகவுக்கு எப்படி சார் பலம்? இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இப்ப போனவங்க எல்லாரும் சேர்ந்து 2 லட்சம் பேரை கூட்டிட்டு போயிருந்தாலும் இன்னும் 1,32,00,000 மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய இயக்கம் அதிமுக. மொத்த தேவையை இன்னொரு 10 லட்சம் ஓட்டு தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு. இன்னொரு 10 லட்சம் இருந்தா போதும். நீ 3 பெரியது அப்படிங்கிற போது இந்த 10 லட்சம் வாக்குகளை நாங்கள் எங்க பொதுச் செயலாளர் வென்றெடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்த முறை 2 கோடி வாக்குகளுக்கு மேலான வாக்குகளை பெற்று அதிமுக ஆட்சிக்கு வரும். அதற்கான தகுதியோடு இந்த அமைப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதிமுக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். உண்மையில் நான் சொல்லுகிறேன், மிகச்சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். நீங்க திமுக கூட இந்த ஜென்சி திமுக போட்டு இளைஞர்களை ஏதோ பண்றாங்கன்னு எல்லாம் கூட இருந்துச்சு. ஆனால் நான் சொல்றேன் 5-6 ஆர்ப்பாட்டங்கள் இதோட அதிமுக நடத்தியாச்சு இந்த 3 மாசத்துக்குள்ள. மக்களோடு சேர்ந்துதான் நாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை எடுக்கிறோம். அப்ப இந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்குமா? இந்த கட்சி என்ன ஆகும்? நீங்க எழுதி வச்சுக்கோங்க சார். 31 வரைக்கும் இந்த தேர்தல் போகும் நான் நம்பவே மாட்டேன். எனக்கு இந்த ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற சிந்தனை அதெல்லாம் எனக்கு இல்லை. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்றேன். ஏன் கவிழ்ந்துரும் சொல்றேன்னா, இந்த ஆட்சி ஒரு குதிரை பேர் ஆட்சி. இந்த ஆட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேவலப்படுத்துகிற ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி இந்தியாவினுடைய மேன்மைக்குரிய சட்டம், லா இஸ் சுப்ரீமசி என்று சொல்லுவதுதான். நம்ம யார் வேணா முதலமைச்சராக இருக்கலாம், ஆனா நடக்கிற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி தான். அந்த சட்டத்தையே கொச்சைப்படுத்துகிற ஆட்சி. இவங்களுக்கு மெஜாரிட்டியும் இல்லை. அந்த மெஜாரிட்டி உருவாக்கிக்கிற இவங்க எடுத்து கொண்ட நடைமுறைகள் அரசமைப்புக்கு உகந்ததாகவும் இல்லை. அதனால் இந்த அரசு நிலைக்கும் என்கிற சிந்தனை எனக்கு இல்லை. 31 வரைக்கும் இந்த அரசு இருந்ததுன்னா தமிழ்நாடு மீட்க முடியாத அளவுக்கு படுபாதாளத்திலே போய் விடும். அதற்கு முன்னாலேயே ஆட்சி கவிழும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 5 ஆண்டு காலம் இந்த அரசு நிறைவு செய்யாதுன்றது உங்களுடைய உறுதியாக நான் நினைக்கிறேன். அது காரணம் என்னன்னா, வேற காரணங்கள் எல்லாம் சொல்ல, சட்டப்படியான காரணத்தையே சொல்றேன். இது கலைக்கப்பட வேண்டிய அரசு தானே, இது ஏற்புடைய அரசா இல்லையே. இல்ல முதல் 3 மாதங்கள்லயே அந்த முடிவுக்கு வந்துடுறீங்களா? நிச்சயமா வந்துட்டேன். நான் வந்துட்டேன். ஏன்னா குதிரை பேரம் என்பது முதல் மாசத்துலயே நடந்துக்குதுங்க, வெளிப்படையா தெரியுது. அதற்கு அடுத்து இவங்க யார் மேல கொண்டு வராங்க. இப்ப குதிரை பேரம் நடந்துச்சுன்னு நமக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அந்த குற்றச்சாட்டுக்கு நேரடியான எவிடன்ஸ் இருக்கு. ஒரு 3 எம்எல்ஏக்கள் பதவியை சட்டமன்றத்துக்குள்ள, இது கட்சி ஆபீஸ்ல இல்ல, சட்டமன்றத்துக்குள்ள தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேல போறாங்க. அச்சடிக்கப்பட்ட அட்டை தயாரா இருக்குது, உறுப்பினர் அட்டை. எப்படி இவ்வளவு வேகமா ஒரு அரசு வேலை செஞ்சு நாங்க பார்த்ததே இல்லை. குதிரை பேரத்துக்கான எவிடன்ஸ். காருக்குள்ள உட்காந்து ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. மக்களிடம் வாக்கு கேட்டு வந்தவர் எங்க உட்காந்து கையெழுத்து, ஆதரவு கையெழுத்து போடுறாரு. காருக்குள்ள உட்காந்து போடுறாரு. காருக்குள்ள உட்காந்து கையெழுத்து போடுறவரு சட்டமன்றத்தில் அவங்க மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிற அவர்களை பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும், அவங்களை ஆதரிச்சு ஓட்டு போடுறாரு. அப்பட்டமான குதிரை பேரம். நேற்றைக்கு பேசியிருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் வைகோ அவர்கள் மூலமாக எங்களை ராஜினாமா பண்ண சொல்லி வலியுறுத்தினார்கள் என்று. குதிரை பேரம். இதை நாங்கள் குற்றஞ்சாட்டிட்டு இருக்கிற போது டக்குன்னு தாவேக்கா என்ன வேலை செய்து பாருங்க. இத்தனை எவிடன்ஸ் கொடுத்துருக்கிறோம் குதிரை பேரம் நடந்ததுக்கு. இது மேல எந்த நடவடிக்கையும் இல்லை, எதை பத்தியும் கவலையும் படல. ஊத்தங்கரை எம்எல்ஏ வராரு. இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ சொல்றாரு, என்னை கூப்பிட்டாங்க, என்னை ரிசைன் பண்ண சொன்னாங்க, காசு தரேன்னு சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. 2 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அமௌண்ட் பத்திரின்னு கேட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு நீங்க ஒரு எம்எல்ஏ, உங்களை எம்எல்ஏ ஆக்குனவர் உங்களுடைய தெய்வம், தலைவர் இல்லை தெய்வம். அது வாராது வந்த மாமணிமால் உங்களை எம்எல்ஏ ஆக்கிட்டாரு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, எத்தனை ஆத்திரம் வரும் உங்களுக்கு? ஏண்டா என் தெய்வத்துக்கே துரோகம் பண்ண சொல்கிறேன், யாரா நீ ஃபோனில் பேசுகிறேன்? வேடா முதல்ல. அடுத்த நோடி ஃபோன் பண்ணிட மாட்டீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு? 2 நாள் பார்த்துருக்காரு ஊத்தங்கரை எம்எல்ஏ. 2 நாளைக்கு முன்னாடி பேசின ஃபோன் ஒன்று எடுத்துகிட்டு புகார் கொடுத்து காவல்துறை விரைந்து செயல்படுகிறது. பூரா அவன் அரெஸ்ட் பண்ணி இவன் அரெஸ்ட் பண்ணி வழக்க போடு, அதை போடு, இதை போடு, செய்தியாளர்களை தூக்கிட்டு போ. குதிரை பேரம் நடந்திருக்கிறது இங்கே. அப்போ இதையெல்லாம் இவர்கள் இவ்வளவு அறிவாளிகள் என்று இவர்களை நினைத்து கொண்டார்கள் என்றால் இவர்களுக்கு அப்பனுக்கு எல்லாம் அரசியலில் இருப்பான் இல்லையா? அப்போ இந்த குதிரை பேரத்துக்கான இந்த சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையும் வரத்தானே செய்யும். அதனால் தான் நான் உறுதியாக நம்புகிறேன். இவர்கள் சார், நான் இன்னொன்று பெருசாக சொல்கிறேன், இந்த பத்திரிகையாளர்களுக்கு எதிராக, ஊடகவியலாளர்கள், சாதாரண வலைதளங்களில் பேசுகிறவங்களுக்கு எதிராக காவல்துறை கட்டவிழ்த்து விடப்படுது. காவல்துறையின் ஒரு முறைப்படி சட்டப்படி நடக்கல. ரொம்ப மக்களே எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, காவல்துறை குற்றவாளிகளையும் அரசுக்கு எதிரான கருத்து கொண்டவர்களையும் ஒரே மாதிரி பார்க்குது.
கிரிமினல் குற்றவாளிகளை போல பார்க்குது. வாடா போடாங்கிறது என்ன, கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது என்ன, சட்டையை பிடிக்கிறது என்ன, போய் நிற்க வச்சுட்டே பேசிட்டு இருக்கிறது என்ன, அவர்களுக்கு வந்து 3 நாள் 4 நாள் காக்க வச்சு உட்கார வச்சு போனோன்னு ஃபோனை பிடுங்கிறது என்ன. என்ன சார் இது? ஜனநாயக நாட்டில் இருக்கிற என்ன, நீங்கள் காக்கி சட்டைகளை நாங்கள் மதிக்கிறோம், ஏன்னா நீங்கள் எங்களுடைய பாதுகாவலர்கள், அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் காக்கி சட்டைகளினுடைய கரங்களை இந்த அளவுக்கு கட்டவிழ்த்து விட்டு யார் மீது வேண்டுமானால் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கிற சொல்றது யாரு? இதே தாவேக அரசு. அதனால தான் 4 பேர்த்த ஸ்டேஷனுக்குள்ள வச்சு இன்றைக்கு அவர்கள் உயிர் போகிற அளவுக்கு நடந்திருக்க சம்பவங்கள் நடக்குதுன்னா நீங்கள் கட்டவிழ்த்து விட்டுருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கிற போது சட்டம் ஒழுங்கும் சீரழிந்து கிடக்கிறது. நாம் இங்கே மாநில உரிமைகளை இழக்கிறோம். இந்திய அரசமைப்புக்கே எதிராக இந்த அரசு அமைக்கப்பட்டு இது நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டு, அதையே நடவடிக்கை எடுக்க முடியல. ஒருத்தர் பவுடர் வச்சிருந்தா அவர் குழந்தைக்கு மாத்துறதுக்குங்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுல யார் விசாரிக்கிறது? ஒருத்தர் போய் குழந்தைகளோட காலை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. நானே ஒரு வாத்தியார், குட் டச் பேட் டச் எல்லாம் நான் இருந்த பள்ளிக்கூடங்கள்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. ஒரு அமைச்சர் அதை மீறுகிறாரு, அவர் மேல ஒரு நடவடிக்கைங்கான. இப்போ இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த 3 மாச காலத்துல ஒரு திரையரங்கத்திற்குள்ள ஒரு ஃபேண்டசி திரைப்படம் எடுத்தால் அது எப்படி இருக்குமோ அதை போல ஒரு நாட்டையே மாற்றுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு ஆரோக்கியமா இந்த சமூகம் சிந்திக்கும். கட்டாயம் நான் சொல்லுகிறேன், இந்தியாவினுடைய சட்டம் குற்றவாளிகளை தப்ப விடாது என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிற காரணத்தால் சொல்லுகிறேன், இந்த அரசு நிலைக்காது. நன்றி. மிக்க நன்றி.